வெல்கம் டு நிலையரமா. இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வெயிட் லாஸ் ஜூஸ் தான் பார்க்க போறோம். இந்த ஜூஸை நீங்க தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தா வெயிட் லாஸ் மட்டும் இல்லைங்க, உங்களோட பிபி வந்து படிப்படியா குறைஞ்சு நார்மல் நிலைக்கு வருது. அப்புறமா இந்த ஜூஸை தொடர்ந்து குடிக்கிறதுனால உங்களை ஹார்ட் டிசீஸ் வந்து எதுவும் அண்டாம பாதுகாத்துக்கிறது. அவ்வளோ ஹார்ட்டுக்கு இதமான ஜூஸ் இது. அது மட்டும் இல்லை, இதுல நிறைய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்புறமா இந்த ஜூஸ் வந்து உங்க பிளட் பியூரிஃபிகேஷன்ல ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பிளட் பியூரிஃபை பண்றதுனால உங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்கா பளபளன்னு ஆகுது. அதனால இந்த ஜூஸை வந்து கண்டிப்பா நீங்க தொடர்ந்து எடுத்துட்டு வாங்க. இந்த ஜூஸ்ல கலக்க போற பொருட்கள்னால நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஏதாவது புண்ணு இருந்துச்சுன்னா சீக்கிரம் ஆறும். அப்புறமா நிறைய விட்டமின் சி கூட அடங்கியிருக்கு. ஸ்கின் க்ளோ ஆகுது. அப்புறம் இல்ல உங்க ஜீரண சக்தியை நல்லா அதிகப்படுத்துது. ஹை ஃபைபர்னால இதுல வந்து நிறைய ஃபைபர் இருக்கு. ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி உங்க உணவு வந்து நல்ல ஜீரணம் ஆக ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இந்த ஜூஸ் வந்து ஒரு டீடாக்சிஃபைங் ட்ரிங்காகவும் உங்களுக்கு பயன்படுது. டீடாக்சிஃபைங் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம செல்கள்ல இருக்கிற டாக்ஸின், இந்த ஜூஸை வந்து தொடர்ந்து குடிக்கிறதுனால நம்ம செல்கள்ல இருக்க டாக்ஸின் அது வந்து இது வெளியேற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஹெல்த்தியான செல்லை கொடுக்குது. அதனால உங்க உடம்பு வந்து ஆரோக்கியமா இருக்குது. ஸோ இந்த ஆரோக்கியமான ட்ரிங்கை வாரத்துல நீங்க 3 நாள் குடிச்சிட்டு வந்தாலே போதும். உங்க உடல் குறையிறது மட்டும் இல்லைங்க, உங்களை வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பர்சனா வச்சுக்குது. ஸோ இந்த மிராக்குலஸ் ட்ரிங்க் என்ன, இந்த ட்ரிங்க்ல என்னென்னலாம் சேர போகுது அப்படின்னு இப்போ வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அது பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வெயிட் லாசிங் அண்ட் மிராக்குலஸ் ஜூஸ் செய்யறதுக்கு நான் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கிறேன். இதுல நான் முதல்ல ஆட் பண்ண போறது பீட்ரூட். இந்த பீட்ரூட்ல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த பீட்ரூட் வெயிட் லாஸ்க்கு ஹெல்ப் பண்றதோட மட்டும் இல்லாம உங்களோட பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே பெருமளவுல யூஸ்ஃபுல்லா இருக்கு. ரிசர்ச்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பிளட் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு. அப்புறமா இதுல வந்து நிறைய ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நிறைய இருக்கு. ஃபைபர் இருக்கு, மினரல்ஸ் இருக்குது. ஸோ இந்த பீட்ரூட் ஜூஸை வந்து டெய்லி, அதாவது வாரத்துல ஒரு 3 தடவை நீங்க குடிச்சா கூட போதும். இந்த ஜூஸை உங்க வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம நிறைய பெனிஃபிட்ஸ் கூட உங்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்து நான் இது கூட ஆட் பண்றது கொத்தமல்லி இலை, கொரியாண்டர் லீவ்ஸ். இதுலயுமே பாத்தீங்கன்னா ஹை ஃபைபர் இருக்குது. அப்புறமா சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது இது. அதாவது சுகரை மெயின்டைன் பண்ண இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. வயிற்று புண்ணை ஆத்துறது, இன்ஃப்ளமேஷனை கியூர் பண்றது, இப்படி எல்லா விஷயத்துலயுமே இந்த கொரியாண்டர் வந்து ரொம்ப ஹெல்ப்பா இருக்குது. வெயிட் லாஸ் மட்டும் இல்லாமல இது வந்து நிறைய ஹெல்ப் கொடுக்கறதுனால இந்த ஜூஸை வந்து தாராளமா நீங்க ட்ரை பண்ணலாம். இப்போ அடுத்து இதுல நான் சேர்க்க போறது ஒரு சின்ன துண்டு இஞ்சி பத்தி எல்லாருக்குமே தெரியும், சொல்லவே வேண்டாம். இது வந்து டைஜஷன், அதாவது உங்க உணவு செரிமானத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்ஃப்ளமேஷன் கியூர் பண்றதுக்கு, சோர் த்ரோட், இப்படி பல விஷயங்களை, காஃப், சளி, இப்படி எது இருந்தாலுமே இந்த இஞ்சி வந்து ஹெல்ப் பண்ணுது. எல்லாத்துக்கும் மேல வெயிட் லாஸ்க்கும் இந்த இஞ்சி வந்து ரொம்ப முக்கியம். கொழுப்பு கரைகிறதுல எல்லாத்துக்குமே இந்த இஞ்சி ஹெல்ப் பண்ணுது. சரி, இப்போ இந்த ஜூஸ்ல தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சமா சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம், லைட்டா தான் தேவைப்படும். கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி சேர்த்துடலாம். ஸோ தண்ணி வந்து உங்க தேவைக்கு ஏற்ற சேர்த்துக்கோங்க. முதல்ல வந்து நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, அரைப்படாது. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை இந்த மிக்சியில வச்சு நல்லா அரைச்சி இதை வந்து ஜூஸ் ஆக்கி எடுத்துடலாம். இப்போ பாருங்க, அந்த ஜூஸ் வந்து ரெடி ஆயிட்டு இந்த ஜூஸை இப்போ வந்து ஒரு பாத்திரத்துல வச்சு வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இந்த ஜூஸை வந்து நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இதுல இன்னொன்னு சேர்க்க போறோம், அதுதான் எலுமிச்சம்பழம். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் அளவு ஜூஸ் வந்து இதுல சேர்த்துலாம். இந்த எலுமிச்சம்பழம் பாத்தீங்கன்னா இதுலயுமே நிறைய விட்டமின் சி இருக்குது. இந்த விட்டமின் சி வந்து உங்கள் புண்ணு ஆத்துறதுக்கு, அப்புறமா உங்க ஸ்கின் க்ளோயிங்க்கு இது நல்லா யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்ல, ரொம்ப பெரிய பெனிஃபிட் என்னன்னா வெயிட் லாஸுக்கு முதன்மையான இடத்தை இந்த லெமன் பிடிக்குது. இதுலயுமே ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ்
நிறையவே இருக்கு. ஸோ இப்போ இது எல்லாம் சேர்த்தாச்சு. இது எல்லாம் கலந்துட்டு கிளாஸ்ல ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். இந்த ஜூஸை வந்து கண்டிப்பா நீங்க வாரத்துல ஒரு 3 முறை குடிச்சிங்களானே போதும். இதை குடிச்சிட்டு மிதமான நடைப்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, ரொம்ப சிவியரா ஒன்றும் உணவு கட்டுப்பாடுல மிதமான கட்டுப்பாடு இருந்தாலே போதும். கண்டிப்பா உங்க எடை வந்து குறையும். இப்போ பாத்தீங்கன்னா அந்த சூப்பரான மிராக்குலஸ் ஜூஸ் ரெடி ஆயிட்டு. இந்த ஜூஸை கண்டிப்பா வாரத்துல 3 நாள் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ நான் திரும்ப திரும்ப என்னோட வீடியோல உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்ன அப்படின்னா, வெயிட் லாஸுக்கு வெறும் வெயிட் லாஸ் ட்ரிங்கை மட்டும் எடுத்தா போதாது. கண்டிப்பா ஒர்க் அவுட் வந்து ரொம்ப முக்கியம். 20 நிமிஷமாவது நடைப்பயிற்சி உங்களுக்கு தேவை. அது மட்டும் இல்லாம உணவு கட்டுப்பாடு ரொம்பவே அவசியம். அதுல இந்த பொரிச்ச ஐட்டங்கள், அந்த எண்ணெயில செய்த ஐட்டங்கள் கண்டிப்பா நீங்க தவிர்த்திடணும். காய்கறிகள், பழங்கள் நிறைய சேர்க்கணும். அதே மாதிரி சாதம் அதிகமா சாப்பிட்றதையும் நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இதையும் குடிச்சிட்டு நீங்க நல்ல ஜங்க் ஃபுட் எல்லாம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வெயிட் லாஸ் வந்து ஒரு கனவா தான் போயிட்டு இருக்கும். அதனால உங்க உடம்ப நீங்க மெயின்டைன் பண்ணணும்னா உங்க டயட் பேட்டர்னை கொஞ்சம் மாத்தி தான் ஆகணும். இது மட்டும் இல்ல, இன்னும் வெயிட் லாஸ்க்கான நிறைய வீடியோக்கள், அப்புறமா டிப்ஸ், அதாவது நம்ம பாரம்பரிய உணவுகள் எல்லாமே வந்துட்டு இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நெல்லை அரோமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.